கொழுப்பு கட்டி. ஒரு சில கொழுப்பு கட்டிகள் நவரும், ஒரு சில கொழுப்பு கட்டி நவராது. ஒரு சில உச்சந்தலை உள்ளங்கால் வர ரத்த நாளங்களில் பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ பேசினாலும் நான் 2 மருந்து கொடுக்குறேன் தம்பி, சாப்பிடுங்க சரியாக போகணும்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து, எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்கள். வெத்தலை பாக்கு போட்டால் எப்படி அந்த மாதிரி பீடா போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது. இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும் ஐயா? 2 வேளை ஐயா. இது காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை, 2 வேளை வந்து கஷாயம் வச்சு குடிக்கணும். கஷாயம் வச்சு எவ்வளோ அளவு அப்படின்னா, காலையில் ஒரு 5 கிராம் பொடி எடுத்து 300 ml தண்ணி வந்து 50 ml. 5 கிராம்னா இவ்வளோவா? ஒரு 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் அந்த அளவு வரும். ஒரு சிறிது கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஒன்று போடணும். இஞ்சி துண்டு கம்பல்சரி இஞ்சி துண்டு சேர்க்கணும். 5 கிராம் போட்டு 300 ml 50 ml சுண்டணும். வடிகட்டி உள்ளுக்கு குடிச்சிடணும், எம்டி ஸ்டமக்ல, வெறும் வயிற்றுல. மாலை அதே மாதிரி ஒரு வேளை குடிச்சிட்டு வரணும். இது 10 நாளைக்கு வரும். 10 நாளைக்கு வரும். 10 நாளைக்கு. அதுக்கு அப்புறமா இது வந்து 1 மாதத்துக்கு, 1 மாசத்துக்கு. ஆமா. இது வந்து சூரணம். இது கஷாயம் வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம் ஐயா. அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. பிடிங்க கையை. ஐயா கொஞ்சம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நானும் கொஞ்சம் எடுக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கொட்டிக்கிறோம். அப்படியே சாப்பிடலாம்னு வேறு சொல்லிட்டாரு. ஐயா என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்கலாமா? நல்லா தான் இருக்கு. கசக்காது, கசக்கல, ஆனால் இனிப்பும் இருக்காது. நல்ல ஒரு வெத்தலை பாக்கு போட்டால் எப்படி அந்த பீடா போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கு. இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும் ஐயா? 2 வேளை ஐயா. காலையில் 1/4 டீஸ்பூன், நைட்டுக்கு 1/4 டீஸ்பூன். அதாவது 1 கிராம் அளவு. ஓகே. 1 மாதத்துக்கு வரும். அது 1 மாதத்துக்கு வரும். ஆமாம் ஐயா. ஐயா இது சாப்பிடும்போது பேஷண்ட் என்ன மாதிரியான பத்தி முறைகளை கடைப்பிடிக்கணும்? வாயு பதார்த்தங்களை நீக்கணும் ஐயா. வாயு பதார்த்தம்னா என்னன்னு மக்களை சொல்லுங்களேன். அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்கல்ல, மாவுச்சத்து பொருள், மாவுச்சத்து பொருட்களை ஆமாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகள், மலச்சிக்கலை உண்டாக்காத உணவு வகைகளை எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மலச்சிக்கல் இருந்தாலே திரும்பி வாதம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப முக்கியம். அதாவது நீர் சத்து உள்ளது எடுத்துக்கிட்டால் இதுலேருந்து நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெகு விரைவில் மீண்டும் வெளியே வந்துட முடியும். இது எவ்வளோ பேருக்கு கொடுத்துருப்பீங்க? நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். திருத்தணியில் ஒரு பாப்பா, கவிதான் பேர், அவங்களுக்கு 6 சென்டிமீட்டர் இருந்தது கருப்பை கட்டி. இது 10 நாள் எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு ஃபிசிக்கலாக. ஸ்கேன் பண்ணும்போது அங்கே வேலை செய்கிற நர்ஸு, இந்த அம்மா என்ன தான் பண்ணீங்க, எப்படி இது காணாமல் போச்சு, ஆனால் ஆப்ரேஷன் என்ன பண்ணீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சித்தப்பா கொடுத்தாரு, 10 நாள் சாப்பிட்டேன், அது சரியாக போச்சு அப்படின்ட்டு. இது நடந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது. நல்லா இருக்காங்க. ஏன் நண்பர்களே, உங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி, நார்க்கட்டி, இல்லை ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லை கொழுப்பு கட்டிகள் இருக்கா, இல்லை அடைப்புகள் எங்கேயா இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மருந்துகள் எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக விடுங்க. இந்த மருந்து வேணும்னா கீழே போன நம்பர் கால் பண்ணுங்க. படித்த படதாரி மருந்து மூலம் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்தினை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.